ஹலோ கைஸ், ஈவினிங் நான் பண்ண ஒர்க்கை தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நைட்டுக்கு நான் உப்புமா செய்யலான்னு பிளான் பண்ணேன். ஸோ வேர்க்கடலை வச்சு தொட்டுக்கிறதுக்கு சின்னதாக ஒரு சட்னி மாதிரி பண்ணிக்கிட்டேன். 1 டம்ளர் கப் தான் ரவை எடுத்திருக்கேன், 3/4 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். சட்னி அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததாக ரவை வறுத்தது இது எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வதங்கினதும் தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கிட்டேன் அந்த ரவை எடுத்து அதே கிளாஸில். அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி தான் ரவை உப்புமாலாம் பண்ணுவாங்க போல் அப்படின்ற மாதிரி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. உப்புமா ரெடி, ஒரு பக்கம் விளக்க பாத்திரமும் ரெடி. அதை விளக்கிட்டு அடுத்து அடுப்பை துடைக்கணும். பிகாஸ் இன்றைக்கி தேர்ஸ்டே நைட் கம்பல்சரி அடுப்பை துடைக்கணும். அப்போ தான் ஃப்ரைடே மார்னிங் ஒரு நல்ல வைப்பாக ஃபீல் ஆகும். அப்போ மற்ற டேஸ்லாம் அடுப்பை துடைக்க மாட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. மற்ற டேஸ்லலாம் எப்பப்போ அழுக்காகுதோ அப்பப்போ உடனே துடைச்சிருவேன். கொஞ்சமாக மட்டும் தண்ணி யூஸ் பண்ணி அடுப்பை துடைச்சிக்கிறேன். இது வரைக்கும் எந்த ஆயிலும் சோப்பும் அந்த மாதிரி இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. அது முடிச்சதும் அடுத்ததாக இந்த அன்னகுண்டா அவ்வளோ